அந்த புத்தகம் நான் எப்போ படிச்சிருக்கேன்னா 6வது படிக்கும்போது படிச்சேன். ஸோ புக்ஸ் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு போகிற இடத்துல கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய புத்தகங்கள் படிச்சோம் அப்படின்னா 10 பேருக்கு முன்னாடி நம்ம பேசுறதுக்கு நமக்கு அது ரொம்ப ஓகேவா? ஓகே, அப்புறம் இன்னும் ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கம் இருக்கு. ஏன் வாசிக்கணும் அப்படின்னா நம்ம மூளை வந்து பயன்படுத்தாமே இருக்கக்கூடாது. இருப்ப வந்து பயன்படுத்தாம வச்சிருந்தா என்ன ஆகும்? துருப்பிடிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம மூளை வந்து பயன்படுத்தாமே இருந்தா துருப்பிடிச்சிடும். அதுல இருக்கிற இணைப்பு நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நியூரான்லாம் வந்து துருப்பிடிச்சு போயிடும். அப்புறம் உபயோகப்படுத்த முடியாது. அப்புறம் எக்ஸாம்ல பரீட்சை எழுதும் போது எக்ஸாம்ல வந்து என்ன ஆகும்? ஆன்சர் வரவே வராது. அடிக்கடி படிச்சுட்டு இருந்தாலும் நம்ம எக்ஸாம் எழுதும் போது என்ன ஆகும்? ஆன்சர் வரும். உண்மைதானே? என்ன போர் அடிக்கா? இல்ல ஓகே, சரி. என்ன படிக்கணும், ஏன் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அடுத்து வந்து என்ன படிக்கணும்? ஓகேவா? என்ன படிக்கணும் அப்படின்னா புக்ஸ்ல வந்து 2 விதம் இருக்கு. கற்பனை கதை, ஃபிக்ஷன். இன்னொன்னு கற்பனை அல்லாத இயல்பா நடக்கக்கூடிய செய்திகளை பத்தின புத்தகங்கள் இருக்கு, நான் ஃபிக்ஷன். இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? இல்லையா? ஓகே, இனிமே தெரிஞ்சுக்கோங்க. சரியா? கற்பனை கதைகள் அப்படின்னா இப்ப நான் கூட ஒரு கதை எழுதியிருக்கேன். இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு புக்கை படிச்சீங்க அப்படின்னா அந்த புக் வந்து உங்களை நீங்க போகாத இடத்துக்கு கூட்டி போகும். நீங்க பார்க்காத மனிதர்களை பார்க்க வைக்கும். இப்ப நம்ம காந்தி தாத்தாவோட சுயசரிதை இருக்கு, அந்த படிச்சீங்க அப்படின்னா காந்தி தாத்தா வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி 150 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க இல்லையா? அவங்க 150 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்றது இப்ப நம்ம கண்ணு முன்னாடி பாக்குற மாதிரி ஒரு புத்தகம் இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களை டைம் டிராவல் பண்ண வைக்குதுன்னு தானே அர்த்தம். ஆமாவா? ஓகே, அப்ப அதே மாதிரி வந்து உங்களை கொண்டு போய் ஒரு மாய உலகத்துல நீங்க பார்க்கவே முடியாத யூனிகார்ன் இருக்க இடத்துல, இல்லைன்னா ராவணன் இருக்க இடத்துல, ஹனுமான் இருக்க இடத்துல, இல்ல அந்த மாதிரியான ஹாரி பாட்டர், இப்படி எல்லா இடத்துலயும் உங்களை கொண்டு போய் வைக்கிறது வந்து மாய உலகத்துக்கு நீங்க போகவே முடியாத இடங்களுக்கு உங்களை இது கூட்டிட்டு போகும், புத்தகங்கள் கூட்டிட்டு போகும். சரியா? அப்புறம் ஐன்ஸ்டீன் யாரா இருக்கலாம் தெரியும்? தெரியுமா? ஓகே, ஐன்ஸ்டீன் என்ன பண்ணாங்க? அவர் வந்து பேரு கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் வந்து நிறைய டைம் பத்தினா நிறைய சொல்லியிருக்காரு. ரிலேட்டிவிட்டி தியரின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம படிச்சு அறிவு வளர்க்கறது அப்படின்றத விட நம்ம கற்பனையில எவ்வளவு பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம படிக்கிறது முக்கியம், ஆனா நம்ம கற்பனை பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு புத்தகத்தை படிக்கும் போது அதுல பல விதமான மனிதர்களோட உணர்ச்சிகள் வரும். இப்ப இந்த பாப்பாவை பத்தி ஒரு புக் எழுதிருக்காங்கன்னு வச்சுக்கோ, உன்னை பத்தி எழுதிருக்காங்க, அந்த பாப்பாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கோம். இல்ல இவளை பத்தி ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த கதையிலேயே வந்து நிறைய பேரை பத்தி வரும்ல. அப்ப நீங்க நிறைய மனிதர்களை தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த மனிதர்கள் வந்து என்ன மனசுல நினைக்கிறாங்க அப்படிங்கறது அந்த கதையில படிக்கிறீங்க. இப்போ வந்து நீங்க ஆட்களோட பழகின மாதிரி இருக்கும். சோ என்ன பண்ணணும், நீங்க வந்து நம்ம சமுதாயத்தை பல மனிதர்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கணும். அவர் வந்து நண்பர்களோட ஒரு புக் கிளப் வச்சிருந்தாராம். அந்த புக் கிளப்ல அவர் படித்த புத்தகங்களை பத்தி விவாதிச்சுட்டா அவர் ரிலேட்டிவிட்டி தியரிய கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரியேட்டிவிட்டி அவருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி வாசிக்கணும்? ஓகே, உங்க ஸ்கூல்ல நிறைய புக்ஸ் இருக்கா? இருக்கும். நீங்க வந்து கேட்டீங்கன்னா இப்ப மேம்லாம் நீங்களாம் படிச்சீங்க அப்படின்னா மேம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்க புத்தகங்கள் உங்களுக்கு எங்க ஊர்ல எல்லாம் நூலகம் இருக்கும் இல்லையா? உங்களால முடிஞ்சா உங்களுக்கு கிடைச்சா எந்தெந்த நூல்கள் படிக்க முடியும், புத்தகங்கள் படிக்க முடியுமோ படிங்க. செய்தித்தாள்கள் வந்து பாப்பீங்க. செய்தித்தாள் எத்தனை பேர் படிச்சீங்க? தெரியும். செய்தித்தாள்லாம் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு நடப்பு என்னென்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே. அப்புறம் ஒரு நாளைக்கு 10 புக்கு தலைவலி மாதிரி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு புக் படிச்சா கூட போதும். ஆனா நீங்க அதை வந்து நல்லா ஆழ்ந்து படிக்கணும். ஏன் படிக்கணும், எது படிக்கணும் தெரியாது, எப்படி படிக்கணும். இது வந்து கதை புத்தகம் படிக்கிறதுக்கு இல்ல, பாட புத்தகம் படிக்கிறதுக்கு. உங்களுக்கு என்ன பாடம் பிடிக்கும்? உங்களுக்கு என்ன பாடம் பிடிக்கும்? தமிழ் பிடிக்கும். சூப்பர். உங்களுக்கு இங்கிலீஷ். அப்புறம் எல்லாரும் பிடிக்குமா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு பிசிக்ஸ் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த பிசிக்ஸ் படிச்சுட்டு
என்ன பண்ணணும், என்ன அதுல நம்ம புதுசா கண்டுபிடிக்க முடியும். இப்ப வந்து ரைட் பிரதர்ஸ் வந்து ஏரோப்ளேன்லாம் கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் பிசிக்ஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. கெமிஸ்ட்ரியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும். இப்ப கொரோனாக்கெல்லாம் வந்து வேக்சின் கண்டுபிடிச்சாங்கல்ல, அது எல்லாமே எதுல இருந்து, கெமிஸ்ட்ரியில இருந்து. ஓகேவா? அப்போ நம்ம என்ன தமிழ் நம்ம சொன்னாங்க இல்லையா, தமிழ் பிடிச்சது அப்படின்னா தமிழ்ல வச்சு நம்ம சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய கதைகளோ கவிதைகளோ நம்மளால எப்படி எழுதுறது, அந்த அளவுக்கு நம்ம ஒரு பாடத்தை படிக்கணும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு பாடத்தை படிக்கும் போது அந்த பாடத்தை படிச்சுட்டு போய் ஒருத்தருக்கு கை கட்டி வேலை செய்யற மாதிரி நீங்க படிக்க கூடாது. அதை படிச்சுட்டு நீங்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் இருக்கிற நாடு. இளைஞர்களே இங்க கொஞ்சம் கவனிங்க, அந்த ஓரமா இருக்கீங்களே. உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் இருக்கிற நாடு எது தெரியுமா? தமிழ்நாடா? இந்தியா. ஓகே ஓகே, இந்தியா. அப்போ நீங்க படிச்சு இந்தியாவுல உள்ள வரப்போற எதிர்கால இளைஞர்கள் எல்லாருக்கும் வேலை கொடுக்கறது யாரு? யார் இருக்கணும்? இங்க நடுவிக்காடு ஹைஸ்கூல், நடுவிக்கோட்டை ஹைஸ்கூல்ல இருக்க பேர் கொடுக்கணும். கொடுப்பீங்களா? ஓகேவா? நல்லா படிக்கணும் எல்லாரும். எல்லாரும் எல்லா பேரும் சொல்ற அளவுக்கு படிக்கணும். ஓகேவா? இப்படி நிறைய பேர் நல்லா படிச்சதோட பயன்தான் நம்ம அரசியல் சாசன சட்டம். அப்படின்னா என்ன? கான்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு நம்ம எதுக்கு குடியரசு தினம் கொண்டாடுறோம் தெரியுமா? ஒரு புக்கு, பெரிய புக்கு எழுதிருக்காங்க, நல்லா அவ்வளவு பெருசு இருக்கும். அந்த புக் கீழ இருக்கு. அந்த புக்கை அவ்வளவு பேர் எழுதுறதுக்கு காரணம் அவங்க நிறைய படிச்சாங்க. ஓகே, அவ்வளவு பெரிய புக் எழுதுற அளவுக்கு படிச்சிருக்காங்க. நம்ம அவ்வளவுதான் பண்ண வேணாம். அதை எழுதுனவரை அம்பேத்கர் தாத்தான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து லண்டன்ல உள்ள பெரிய லைப்ரரியில உள்ள ஆயிரக்கணக்கான புக்ஸ் அவர் படிச்சுட்டாரு. அவ்வளவோ படிச்சாரு. நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு புக் கூட படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நிறைய படிச்சு எல்லாரும் என்ன இந்த குடியரசு தினத்துல நம்ம வந்து வருங்காலத்துல நல்ல குடிமகன்களா இருப்போம் அப்படின்னு மனசுல உறுதி எடுத்துக்கணும். ஓகே ஓகே. நம்ம வந்து இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? எல்லாரும் படிச்சிருப்பீங்க சமூக அறிவியல்ல, சோசியல்ல. இந்தியா இஸ் செக்யூலர் கண்ட்ரி படிச்சிருப்போமா? இப்ப நம்ம படிக்கிறது மூலம், நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறது மூலமா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளு. ஒரு பல புத்தகங்களை படிச்சதுனாலதான், பல இடங்களுக்கு பயணம் செய்யறவங்களாலதான் இதை வந்து நம்ம உணர முடியும். எல்லாரும் என்னோட, இந்த எல்லா ஊரும் என்னோட ஊரு, எல்லாரும் என்னோட சொந்தக்காரங்க அப்படின்னு எப்ப நம்மளால உணர முடியும் அப்படின்னா, நிறைய வாசிக்கிறது மூலமா தான். அப்ப ஏதோ ஒரு ஊர்ல இருக்கவங்க உங்க சொந்தக்காரங்கன்னா, உங்களோட பக்கத்துல உட்காந்துருக்காங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு? அவங்க வேற ஜாதியா இருந்தாலும் வேற மதமா இருந்தாலும் அவங்க எல்லாருமே உங்களோட சகோதரர். இதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஒரு விளையாட்டுக்கும் ஒரு ரூல் புக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்தியாவுல வாழ்றதுக்கான ரூல் புக் தான் அந்த கான்ஸ்டிடியூஷன். அதுல என்ன சொல்லி இருக்கு? எல்லாரும் சமம், எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்ம அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இதை வந்து வெளியில போய் கூட தெரிஞ்சுக்க வேண்டாம். உங்க சிவிக்ஸ் இருக்கு இல்லையா, சிவிக்ஸ் குடிமையியல் பாடம், அந்த பாடத்துல தான் இது எல்லாமே இருக்கு. அதை நல்லா படிங்க எல்லாரும், சரியா? ஓகே, எல்லாரும் ஒண்ணு. இப்ப வந்து உன்னுடைய நண்பன் அவன் வந்து வேற ஏதாவது இருந்தாலுமே அவன் வந்து அவனோட யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க, அவங்க கிட்ட பேசாதீங்க. நம்ம எல்லாரும் ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு பிளேஸ்ல சொல்லுவோம்ல, எல்லாருமே நம்ம வந்து ஒத்துமையா இருக்கணும். நல்லா படிச்சாதான் நம்மள பிரிக்க நினைக்கிற ஆளுங்கள்ட்ட இருந்து நம்ம இந்தியாவை காப்பாத்தி நம்ம எல்லாருமே ஒத்துமையா முன்னேற்ற பாதையில நம்ம நாடை கொண்டு போக முடியும். ஓகே, எல்லாருக்கும் நான் பேசுனது பிடிச்சிருந்துச்சா? புரிஞ்சுதா? ரொம்ப ஒண்ணும் மொக்க போலையே. ஓகே, சரி. இனிமே எல்லாரும் என்ன பண்றோம்? ஒத்துமையா இருக்கும், நிறைய புக்கு படிக்கிறோம். ஓகே, நன்றி. எல்லாருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். சிறப்பு விருந்தினராக வருகை தந்து வாசிப்பினுடைய அவசியம், அவங்க புத்தகம் எண்ணங்கள் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய எண்ணங்கள் அப்படிங்கிற புத்தகம். டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தியை நேரில் பார்க்குற வாய்ப்பெல்லாம் கிடைச்சது, அவங்களை சந்திச்சு உரையாடுற வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. ஒரு 33 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் நேரில் சந்திச்சு அப்போ எழுதின புக்கு உன்னால் முடியும் தம்பி. அதுக்கு பிறகு வந்து
எண்ணங்கள் அப்படின்னு எழுதினார். அந்த புத்தகங்கள் வச்சிருக்கிறோம். பசங்க கிட்ட அது சம்பந்தமாகவும் நிறைய சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வாசிப்பு இயக்கம் மிக அற்புதமான ஒரு உரை. அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மாணவர்களுக்கு வாழ்த்துறை சொல்வதற்காக இருக்கின்றார்கள். கிராம சபை கூட்டம் இருப்பதனால் அவர்கள் அவசரமாக செல்ல வேண்டிய நிலை இருப்பதனால் குடியரசு தின வாழ்த்துக்களை கூறுவதற்காக அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம்.